50னா என்ன, அதில் எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நிஃப்டி 50னா இந்தியாவில் உள்ள டாப் 50 நிறுவனங்கள், நல்லா திறமையாக செயல்படக்கூடிய 50 நிறுவனங்கள் வந்து நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செலக்ட் பண்ணி டாப் 50ல் வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் சென்செக்ஸ், நிஃப்டி, அதோட ஸ்கோர் கார்டு, அதோட அளவுகோல் 25,000 ஆகிடுச்சு, 24,000 ஆகிடுச்சு, மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்கிறது எல்லாமே வந்து இந்த டாப் 50 நிறுவனங்களை வச்சு தான். சரிங்களா? ஸோ இந்த டாப் 50 நிறுவனங்கள் வந்து யார் அந்த டாப் 50ல் இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறது வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அவங்க வந்து அதில் அந்த டாப் 50ல் யாருக்காவது இருக்கிறது தகுதி இல்லை, அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை, வளரலை அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்கள அந்த 50லேருந்து தூக்கிட்டு புதுசாக ஒரு நல்லா செயல்படக்கூடிய ஒரு நிறுவனத்தை உள்ளே கொண்டு வர முடியும். இதுதாங்க நிஃப்டி 50. இப்போ நீங்கள் டாப் 50 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணாமல் ஈஸியாக பண்ணணும்னா நிஃப்டி 50ல் பண்ணலாம். நிஃப்டி 50ல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். நீங்கள் ஒரு ஃபண்டு அந்த நிஃப்டி 50ல் ஒரு யூனிட் வாங்கணும்னா ₹278.74 இன்றைக்கி வேல்யூ. நீங்கள் கொடுக்குற பணத்தை வந்து நிஃப்டி 50ல் டாப் 50 கம்பெனியில் பிரித்து போடுவாங்க. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே பார்க்கலாம் டாப் 50 கம்பெனி என்ன, லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் எவ்வளோ இருக்குது, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒவ்வொரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் பார்க்க முடியும். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான். நான் செபி சர்டிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபஷனல் கிடையாது. உங்களை வந்து இந்த நிஃப்டி 50 வாங்குங்கன்னு நான் வந்து யாரையும் வற்புறுத்தலை. ஆனால் நிஃப்டி 50னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அறிவு சார்ந்த ஒரு எஜுகேஷனல் வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.